ஸோ வெல்கம் டு சரவணா சன்னி கேம் பாட போகிறோம். மைண்ட் கிராஃப்ட் பேட்டை தான் ஆட போகிறோம். பார்ட் 2. மைண்ட் கிராஃப்ட் பார்ட் 1ல நம்ம என்ன பண்ணிருப்போம், எல்லாம் நிறைய பண்ணிருப்போம். ஆனால் மைண்ட் கிராஃப்ட் 2 செம்ம கஷ்டமாக இருந்துச்சு. நான் அடி வாங்கினது தான் மிச்சம் அப்படின்னு சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அடி வாங்கினது தான் மிச்சம் ஃப்ரெண்ட்ஸ், மிச்சம். அது மட்டும் இல்லாமல் இங்கே கேவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதான் கொஞ்சம் தலைவலியாக இருக்குது. மற்றபடி ஒன்றும் இல்லை, தலை பிச்சிச்சு. நீ பார்த்தீங்கன்னா ஃபார்ம் கட்டலான்னு ஒரு முடிவில் இருக்கும். ஃபார்மும் நான் கட்டிட்டேன். என்னோட கட்டிட்டியா காமி எதை அப்படி கேட்பீங்க. ஆனால் அதோட பாதி தான் நான் கட்டியிருக்கேன். நான் மொத்தமாக கட்டலை. ஆனால் சொல்கிறேன், இங்கே தானே இருக்கேன். இருங்க, நம்ம இந்த பாட்டில் ஒரு வீடு கட்டலான்னு ஒரு பிளானில் இல்லை இருக்கோம். ஆனால் பெரிய வீடை தான் கட்ட போகிறோம். இந்த சைடு தான் கட்ட போகிறோம். அதுவும் எப்படி இருக்குன்னு தெரியாது. இந்த பாட்டில் நம்ம கட்ட போகிறது இல்லை, ஏன்னா இது கொஞ்சம் லேட் ஆகும் ஒரு மாதிரி. ஒய்யோ சாரி சார், அடிச்சிட்டேன். இதோ இதாங்க, இந்த இடத்துல தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றினா சரி. ஆனால் அந்த பக்கெட் வேணும்ல, பக்கெட்டுக்கு என்னடா வேணும்னு தலை வலிச்சு மண்டையை குழம்பி போச்சு. சரி சொல்லிட்டு பக்கெட்டில் போய் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு பக்கெட் பக்கெட் இங்கே இருக்காது, இப்போதைக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். பக்கெட்டு எங்கே போச்சு? பக்கெட்டு இருங்க டைப் பண்ணிப்போம்மா. பக்கெட் இருங்க ஒரு செகண்ட் இரு. பீன் போட்டாலே வந்துடும். பக்கெட் பக். ஏய் போங்கடா, நம்மளுக்கு அயன் தாங்க வேணும். பக்கெட் உருவாக்கி இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு. அயன் தான் வேணும் இப்போதைக்கு. ஆனால் அயன் எங்கே இருக்குது? அதுக்கு தான் சரி. கோபிள் ஸ்டோன் இவ்வளோத்தான் எங்கடா வந்துச்சு கேட்பீங்க. அதோ இந்த இடத்துல தான் நிறைய கோபிள் ஸ்டோன் எல்லாம் அள்ளி விட்டேன். இன்னைக்கு நம்ம கேவ் ஸ்டாண்ட் சாரி கேவ் இடம் அப்படியே கேவோட இது இப்போ நம்ம காமிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு இருக்கிறேன். அது என்னன்னா, உங்களுக்கே பிடிச்ச நிறைய பேருக்கு போர் அடிக்கும், பயங்கரமாக போட்டு இப்படி மண்டையே பிச்சிக்கலாம் போல இருக்குது. அப்படி இருந்துருச்சுன்னா நான் ஒரு கேம் சொல்கிறேன், அதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னடா எப்போ முதல்ல கேமில் இருக்கீங்க இருப்பீங்க. ஆக்சுவலி இது நான் சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ஹர்ட் பண்ணும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் நான் இப்படி சொல்ல போகிறேன். நல்லா இருக்கே, எங்கே இப்படி பண்ண நல்லா இருக்குங்க, எனக்கு பிடித்திருக்கு. விளாட வேண்டாம். ஓகே இருங்க, கோபிள் ஸ்டோன் போட்டு அழகாக டெக்கரேஷன் பண்ணலாம். இந்த இப்போ நான் சொல்ல போகிற கேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே மண்டை பிச்சுக்காமல் இருக்கும். அந்த கேம் நான் என்னன்னு சொல்கிறேன். கார் கேம். ஆனால் நிறைய பேர் விளாட மாட்டாங்க. இருங்க, நான் இதை முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இதான் இப்போ என்ட்ரன்ஸு. என்னாச்சு? எங்கே மழை பெய்யுதுங்க. எங்கே மழையிலே இது வருமா, தண்ணி வருமா? வந்தால் நல்லா தான் இருக்கும். இருங்கம்மா, எங்கே இருக்கு நம்ம வாட்டர்? இருங்க, மழையிலே தண்ணி வருதா பார்ப்போம். தண்ணி வருமாடா? தண்ணி வேணும்ல. தண்ணி வருமா? ஐயோ வராதுங்க, அதுக்கெல்லாம் திறமை வேணும். இங்கே எங்கே இந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளத்து இல்லை, நம்ம ஒரு பள்ளத்தை உருவாக்கணுங்க. ஏன்னா ஒரு கிராஃப்டிங் மாரி உருவாக்கணும், ஒரு ட்ராப் மாரி. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பள்ளம் நோண்டி அதுக்கு மேலே இது பாம்லாம் வச்சு அதை முடி ஜாம்பிஸ் இந்த இடத்துல வச்சு அதை பிளாஸ்ட் பண்ணால் வேறு மாரி இருக்கும். அதான் சொல்ல வந்தேன். சரி, இதான் நம்மளோட என்ட்ரன்ஸு. நல்லா இல்லைங்க, இன்னொரு 10 பிளாக் போடலாம். ஏன்னா இருக்குது நம்மக்கிட்ட நிறையவே இருக்குது. ஏன்னா நான் நிறைய மைண்ட் பண்ணேன். எதுக்குன்னா, ஸோ நான் வீடியோ எடுக்கணும்ல, ஸோ அதுக்காக தான் நான் நிறைய மைண்ட் பண்ணேன். இப்போ எனக்கு நிறையவே இருக்குது, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன இன்சைட் கொஞ்சம் பத்தாதுன்னு நினைக்கிறேன். சொல்கிறது என்ன, பார்த்தாலே தெரியுது பத்தாது. எவ்வளோ வேணும்? இன்னும் 1 2 3 இன்னும் 3 தானே. என்கிட்ட இருக்குடா 3. எங்கே இருக்குது? இல்லை. ஓகே, இன்னும் 2 தேவை. எங்கடா போங்க 2க்கு? இன்னும் 1 தேவை. ஓகே, இப்போ இது இப்படி அடிச்சு ஓடிடலாம் சரி. ஸோ இது கிடச்சிச்சு. இப்போ இது வச்சு இப்போ நம்ம கேவை உருவாக்கலாம். இந்த பாட்டிலே நம்ம கேவை உருவாக்குறதே ஒரு சஸ்பென்ஸ் தான். இதுதான் இவ்வளோ தான் கேவு. எங்கே எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. நம்ம ஏன் பேர் உல்ஃப் மாரி பண்ணக்கூடாது? ஏன்டா இவன் கேவை டெக்கரேட் பண்ணிட்டுருக்கான்னு கேட்பீங்க. அது ஒரு இதுங்க, நிறைய வீடியோஸில் பார்த்துக்கலாம். கேவை அழகாக அப்படியே ஒரு மாரி குகை மாரி ரெடி பண்ணுறாங்க, சுரங்கப்பாதை மாரி. நமக்கு தானே சுரங்கப்பாதை. ஸோ அதுக்காக தான்
ஓகே, இதுதான் நம்ம கேவு. எப்படி இருக்கு? ரொம்ப கேவலமாக இருக்குன்னு சொல்கிறேன். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஏங்க இந்த கொக்கு வர பாருங்க. இது பிடிச்சி வைக்கணும் ஃபஸ்ட்டு. இது வர அங்கேயும் இங்கேயும் போயிட்டே இருந்துச்சு. பார்த்தாலே பாவமாக இருக்குது. ஏன்னா போன பாட்டில் நம்ம ஒரு கோழியை சம்பவம் பண்ணிட்டோம். அந்த கோழி என்னாலும் அது மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. என்னடே நான் சும்மா தானடா இந்த என்னையை பிடிச்சி இப்படி குழம்பாக்கிட்டேடா அப்படி. சாரி நானும் வேணும்லாம் பண்ணலை. அது ஏதோ ஃப்ளூக்கில் வந்து இல்லைங்க, ஃப்ளூக்கில் வந்து மாட்டிச்சுங்க. அது நான் எதுவும் தப்பும் பண்ணலை, எந்த தப்பும் பண்ணவே நான். ஓகே, நிறைய 9 ஸ்டிக்குக்கு ஒரு எவ்வளோ இருங்க, ரெக்கார்ட் ஆஃப் பண்ணி போகிறேன். இது என்ன வேணும்? கோல் இருக்கா நம்மக்கிட்ட? கோல் இருக்கு. நான் கோல் எடுத்து வச்சேன்டா. இங்கே எடுத்து வச்சுட்டாடா பாவி. இங்கே இருக்குடா கோல், எடுத்து வைடா கோலை. ஓகே, இப்போ டார்ச்சு செஞ்சு விட்டுறலாம். 8 செஞ்சு விட்டாச்சு. 8 வத்தி இப்போதைக்கு 8 போதும். ஓகே, இதுதான் நம்ம கேது. இது கொஞ்சம் வச்சு விட்டுலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எஸ்ஆர்என் கேம் உங்களுக்கு ஒரு நல்ல இது பிடிக்கும். இப்போ நம்ம அப்படியே ஒரு படி மாதிரி ரெடி பண்ணிட்டு போனால் நல்லா தான் இருக்குங்க. ஸோ போவோம், படி மாதிரி இல்லை, முடி மாதிரியே போகலாம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் இதுவாக இருக்கும்ல, அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் டார்ச் இன்சைட் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணிட்டு போகலாம். ஓகே, கடவுளே என்னாச்சும் ஒன்று கிடைக்கும். என்னாச்சும் கிடைக்குமா தெரியாது எனக்கு கன்ஃபார்மாக. ஓகே, இருங்க, இதுலேருந்து நம்ம மைண்ட் பண்ணிட்டு போகிற மாரி அழகான ஒரு செட்டப்பாக பண்ணணும். சரி, இதுலேருந்து நம்ம மைண்ட் பண்ணிட்டு போகலாம். இருங்க, இதுலேருந்து மைண்ட் பண்ணிட்டு போகலாம். ஓகே, கிடச்சா சரி. ஓகே, இங்கே வச்சு விட்டுறலாம். ஓகே, போட்டு தேய். எங்க அயன் கிடச்சா நல்லாயிருக்குங்க. அப்போ தான் நம்மளால் ஃபார்மே உருவாக்க முடியும். இல்லைன்னு வைங்க, அவ்வளோதான், எதுவுமே பண்ண முடியாது. ஆக்சுவலி நம்ம க்ரியேட்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹவுஸ் கட்டி ஜாலியாக அங்கே விளாட்லாம். அது நம்ம எஸ்ஆர்எம் ப்ரோ கூட விளாட்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா மூடிட்டு இருக்க வேண்டியதான், ஏன்னா எதுவுமே பண்ண முடியாது இப்போதைக்கு. ஓகே, வச்சு விட்றாடே சார், வச்சு விட்றா. என்னாச்சு கிடச்சா சரி. இன்னும் அடியில் போகணும் நம்ம. பட் இங்கேயும் முழுசு மாரி வச்சுட்ருக்கேன். அதுக்கு நம்ம ஒரு பாதையை உருவாக்க போகிறோம். அது எப்படின்னா செட்பன்ஸ். இப்போதைக்கு இங்கே ஒரு பாதை மாரி ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம ஓட்டையை உருவாக்கணும். ஓட்ட நல்ல அடியில் போகலாம். அவ்வளோதான், ரொம்ப அடியில் போட்டாச்சா. இங்கே தான் இன்றைக்கி நம்ம சம்பவமே ஆரம்பிக்க போகிறோம். ஓகே, தோண்டு இந்த இடத்துல தான் அயனு இதுன்னு கிடைக்கும். அதெல்லாம் நம்ம தோண்டிட்டு தான் போகணும். என்னடா இது, ரிவர் வந்துச்சு. டர்ட் ஷட். இன்சைட் நம்ம நோண்டிட்டு போக வேண்டாம். இன்சைட் நோண்டிட்டு போகலாம். தண்ணியே வந்துச்சுடா, மைண்ட் பண்ணி அடியில் போயிட்டோம்ல. ஸோ தண்ணி வரதான் செய்யும். சரி, நம்ம இன்னும் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. பாட்டில் நம்ம கேவை மட்டும் உருவாக்கிட்டோன்னு வைங்க, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேலை முடிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்போ தான் உருவாக்கவே முடியல. ஓட்ட பண்ணிட்டு ஓகே, இன்னுங்க நான் அந்த கேவை நல்லா ரன் பண்ணிட்டு அயன் கிடைக்குதான்னு ட்ரை பண்ணுறேன். அயனே கிடைக்காதுன்னு நினைக்கிறீங்க, ட்ரை பண்ணுறேன் நான். ஏன்னா ரொம்ப நேரம் ஆகும் போல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டேன். ஏன்னா இங்கே நிறைய ஜாம்பிஸ் இருக்காங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டேன். ஏன்னா ஒரே ஒரு அயன் கூட கிடைக்கல. இப்போ நான் அன்சைட் தோண்டலை, இந்த இடத்துல தோண்டலை. ஏறா இந்த ஏன்டா என்னைய பற்றிட்டேன். ஸோ ஐயோ சமடி இங்கே ஒழிஞ்சிருப்போம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் திரும்ப கீழே விட்டேன், மேலே வந்துட்டேன். ஓகே, எனக்கு ஒரு அயன் கூட கிடைக்கல. அப்புறம் நான் இங்கே தோன்றதை விட்டுட்டேன். எங்கடாது இந்த இடத்துல தோன்றிருந்தேன். தெரியுதா, ஃபுல்லாக தோண்டினேன், ஒன்றுமே கிடைக்கல. அயனே இப்போ கண்ணிலே மாட்டலை. ஆக்சுவலி நான் அந்த இடத்துல ஃபஸ்ட்டு தோணலைங்க, எனக்கு இதுவாச்சு கிளிச்சாச்சு, ஒரு அயன் கிடைக்காதோ அப்படின்னு.
ஆனால் நான் தோணல அப்போது. நான் இப்போ தண்ணியே உருவாக்க முடியாது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ இப்போ நான் போகலாம். பிகாக்ஸ் எங்கடா இங்கே வச்சுருந்தேனே. இதோ இருக்குது. இதோ பாருங்க, கோபிள் ஸ்டோன் தான் நிறைய கிடச்சிது. அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடைக்கல எனக்கு. கோபிள் ஸ்டோனாக அப்படியே மழையாக கொட்டுது. போகலாமா? இங்கே வேஸ்ட்டு தான் நினைக்கிறாங்க. இல்லை கண்டிப்பாக அயன் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். எங்கே ஒரு மைண்ட் பண்ணலாம்? இங்கே மைண்ட் பண்ணலாமா? எங்கங்க இது? அட பாவீங்களா? டேய், ஏன்டா இப்படி அழ வைக்கிறீங்க நீங்க? எங்க இந்த சந்தையில பார்க்க மறந்துட்டேனே. எங்க ஒன்றா நாளா எங்க? ஆனால் இந்த மைண்ட் கிராஃப்ட் நான் ஐயோ பச்சையா இருங்க. எங்கடா இங்கே ஒன்று இருக்கு. ஏங்க இந்த சைடு இருந்தது நீங்கள் பார்த்தீங்களா? இல்லை வேலை எப்படா வந்துச்சு இது? 4 அயன் கிடச்சிது. இப்படா இங்கே இருந்துச்சா? நான் பார்க்கவே இல்லையே. எங்க எப்படிங்க இருந்துச்சு? ஐயோ பொழப்பா இருக்கு. பரவாயில்ல, நம்மளுக்கு தான் லக்கு. இருந்தாலும் எனக்கு மாதிரி இருக்கு. எப்படி வந்திருக்கும்? எங்க சரி ஒரு ஏணியை ஃபிக்ஸ் பண்ணேன். இது எங்கடா? எங்க ஏணியை காணோம். அப்படி ஃபுல்லாக ஏணி ஃபிக்ஸ் பண்ண காணும். அது வழியாக தான் நான் மேலே ஏறி வந்தேன். ஏதோ மாயாஜாலம் நடக்குது. எங்க நான் ஏணியை ஃபிக்ஸ் பண்ணனே. எங்க ஆனால் ஏதோ இருக்குங்க இங்கே. ஏணி இருந்துச்சு இங்கே. சரி விடுங்க. எங்க ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் கடவுளாக பார்த்து ஏதோ பண்ணிருக்காரு. ஓகே, எனக்கு செம்மையாக பார்த்து எங்கே இருந்துச்சு இது? எங்கெங்க இருந்துச்சு எனக்கு புரியலையே. இப்போ செம குழப்பாகுது. நான் நீங்களே சொல்லுங்க. நான் பார்க்கும் போது இல்லை, நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் அந்த இடத்துக்கே வர்றதில்லை. அதுக்கப்புறம் எப்படி வந்திருக்கோம்? ஒருவேளை இது என்கிட்ட க்ரீப்பர் வந்துருந்துச்சு. ஃபஸ்ட்டு க்ரீப்பர் என் சைடு வந்துருந்துச்சு. அப்போ நான் எதுவும் வச்சு விட்டுருச்சு. நான் செத்துனேன். அதுக்கப்புறம் தான் வந்தேன். ஒருவேளை க்ரீப்பர் நம்மளுக்கு நல்லது பண்ணுறச்சோ தெரில. எதுவும் இருக்கு, ஆனால் இப்போதைக்கு எனக்கு புரியல. எனக்கு எதுவும் மண்டை குழப்புது. என்ன பண்ணுறது? சரி ஏதோ ஒரு லக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது 4 ஆயினாச்சு தான் இருக்குது. எப்படி கிடச்சிதான்னு டவுட்டாக இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒன்றுமே புரியல இப்போதைக்கு. ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கே